வணக்கம் நண்பர்களே, தமிழ் சித்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பான தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பகுதி 4. இந்த புத்தகம் கே பிள்ளை அவர்கள் எழுதிய புத்தகம். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழ பேரரசு காலத்தில் தோன்றிய செப்பேட்டு சாசனங்கள் மிக பெரியவை. அவற்றுள் கூறப்படும் மெய்கீர்த்திகள் மிக விரிவானவை. இக்கால செப்பேடுகளில் மாபெரும் செப்பேடு திருவாலங்காட்டு செப்பேடே ஆகும். செப்பேடுகள் பொதுவாக வாழ்த்து பாடல்களுடன், அதாவது மங்கள ஸ்லோகங்களுடன் தொடங்கின. அதைத் தொடர்ந்து கொடையளித்தவரின் மெய்கீர்த்தி, அவரது பண்டைய அரச பரம்பரையின் வரலாறு ஆகியவை இடம்பெற்றன. அதற்கு பின் நன்கொடையின் முழு விவரமும், நன்கொடை பெறுபவரின் முழு பெயரும் வரலாறும் குறிப்பிடப்பட்டிருந்தன. அவ்வரத்தினை அழித்தார் அடையும் இன்னல்களை கூறும் சாப வாசகங்களும் இடம்பெற்றன. கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் நாட்டின் வரலாற்றிற்கு பேருதவி அளிக்கும் அடிப்படை ஆதாரங்கள் எனலாம். மக்களிடமிருந்து அரசாங்கம் பெற்ற வரிகள், கோயில் அலுவலர்கள், தனித்தனி வேலைகள், கோயிலை சார்ந்த நகைகள், சொத்துக்கள் முதலியவற்றின் விவரங்கள் இவற்றில் காணப்படுகின்றன. கல்வெட்டுகள் தூண்களிலும் சுவர்களிலும் கல் தளங்களிலும் தனிப்பாறைகளிலும் காணப்படுகின்றன. இசை பற்றிய ஒரு சிறந்த கட்டுரை முழுவதும் புதுக்கோட்டையிலுள்ள குடுமியான் மலை பாறை ஒன்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் வியப்புக்குரியது. சில கல்வெட்டுகள் நினைவு சின்னங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. தமிழகத்தில் ஏறக்குறைய 25,000 கல்வெட்டுகள் இருக்கலாம் என கருதப்படுகின்றது. சில கல்வெட்டுகள் மன்னர்களின் செயல்களையும் கைங்கரியங்களையும் மிகைப்பட கூறியுள்ளன. களப்பிரர் காலம் முடிந்து பல்லவர்களின் ஆட்சி தொடங்கின. பிற்காலத்தை பற்றி பல வரலாற்று சான்றுகள் கிடைக்க தொடங்கின. வரலாற்று தொடரும் ஒழுங்காக இடையின்றி செல்லுகின்றது. பல்லவர் காலத்திய கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், குகை கோயில்கள், கற்றளிகள், ஏரிகள், தமிழ் இலக்கிய படைப்புகள், தேவார பாடல்கள், 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள், சிற்பங்கள், சுவரோவியங்கள், பண் இசைக்குறிப்புகள் ஆகியவை அக்காலத்தை பற்றிய செய்திகள் பலவற்றை அறிந்து கொள்ள உதவுகின்றன. ஹியூன்ஸ்வாங் என்ற சீன பயணியின் பயணக்குறிப்புகளில் பல்லவர் காலத்தை பற்றிய சில குறிப்புகள் உள்ளன. பாண்டிய சோழ பேரரசு காலம். இக்காலத்திய தமிழகத்து வரலாற்றை ஆராய்ந்து கோவைப்பட எழுதுவதற்கு எண்ணற்ற கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நடுகற்கள், தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள், கோயில் சிற்பங்கள், சுவரோவியங்கள், மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள், சீனம், அரபிய நாட்டு மொழி நூல்கள் சிலவற்றுள் காணப்படும் குறிப்புகள் நமக்கு துணை புரிகின்றன. செப்பேட்டு பட்டயங்களில் லீடன் பட்டயங்கள், திருவாலங்காட்டு பட்டயங்கள், கரந்தை பட்டயங்கள், சாரலா பட்டயங்கள் சிறப்பானவை. கல்வெட்டுகள் அளிக்கும் செய்திகளின் வரலாற்று மதிப்பை அளவிட முடியாது. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளும், திருமுக்கூடல், உத்திரமேரூர், திருவொற்றியூர் ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகளும் மன்னர்கள், மக்கள் ஆகியவர்களின் வாழ்க்கையை தெற்றென எடுத்து காட்டுகின்றன. சோழ மன்னர்களின் வரலாற்று செய்திகளை தெரிவிக்கும் கல்வெட்டுகள் சிங்களத்திலும், சாவகத்திலும், சுமித்ராவிலும், பர்மாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சீனத்தில் சுவான்சௌ என்னும் ஊரில் ஒரு கோயிலில் கஜேந்திர மோட்சம், உரலில் பிணிக்கப்பட்ட கண்ணன் ஆகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. வரலாற்று தொடர்புடைய தமிழ் இலக்கியங்களுள் கலிங்கத்து பரணி, மூவருலா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், குலோத்துங்கன் கோவை, பெரிய புராணம், வைணவ மரபை ஒட்டிய குரு பரம்பரை, ஸ்ரீரங்கம் கோயில் ஒழுகு, மதுரை தல வரலாறு, கேரளோர் பத்தி ஆகியவற்றை குறிப்பிடலாம். ஆனால் இவை அனைத்தும் நம்பக்கூடியனவென்றோ வரலாற்றுக்கு பயனுடையவை என்றோ கருத முடியாது. அவற்றுள் காணப்படும் சிற்சில கருத்துகள் வரலாற்று பயனுடையவையாம். சீன கடலோரத்திலும் பாரசீக வளைகுடாவிலும் தமிழக வணிகர்களின் குடியிருப்புகள் அமைந்திருக்க வேண்டும் என அறிகின்றோம்.
சீனத்துக்கு அனுப்பப்பட்ட சோழரின் தாதுக்களை பற்றிய குறிப்புகள் சீன நாட்டின் சாங் வரலாறுகளில் கிடைக்கின்றன. இவை முதலாம் ராசராசன், முதலாம் குலோத்துங்கன் ஆகிய மன்னரின் காலத்தவை. சீன பயணியான சாஜோகுவா கிபி 1225 இச்செய்திகளை மெய்ப்பித்துள்ளார். அராபிய எழுத்தாளரான இபுனே ஹாக்கல் ஹீஸ்டாக்கி என்பவர்கள் தமிழகம் அரபு நாடுகளுடன் கொண்டிருந்த வாணிக தொடர்புகளை தம் நூல்களில் எடுத்து கூறியுள்ளனர். சிங்களத்து வரலாற்று நூலான மகாவம்சத்திலும் தமிழகத்தை பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன. வெனிஸ் பயணி மார்க்கோபோலோ சுமார் கிபி 1293 தென்னிந்தியாவை பற்றி தரும் செய்திகள் வியக்கத்தக்கனவாம். சோழர் காலத்தில் பொன் நாணயங்களும் இதர நாணயங்களும் வெளியிடப்பட்டன. உத்தம சோழன், இரண்டாம் ஆதித்தன், முதலாம் ராசேந்திரன், முதலாம் ராசாதிராசன் முதலிய சோழ மன்னரின் நாணயங்கள் பல கிடைத்துள்ளன. சோழர் காலத்திய கல்வெட்டுகளில் பல நாணயங்களின் பெயர்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றில் பல இப்போது கிடைக்கவில்லை. சோழர் காலத்திலும் பாண்டியர் காலத்திலும் புகழ்பெற்ற கோயில்கள் பல எழுப்பப்பட்டன. பல கோயில்கள் விரிவாக்கப்பட்டன. இசையும் நாட்டிய கலையும் மிக உயர்நிலையை எட்டி பிடித்திருந்தன. ஓவியம், சிற்பம் ஆகிய கலைகள் அப்போது அடைந்திருந்த சீரும் சிறப்பும் என்றுமே எய்தியிருந்தனவல்ல என்று திட்டமாக கூறலாம். குறிப்பாக சோழர் காலத்து கோயில்களின் அமைப்பு, படிவங்களின் சிறப்புகள் முதலியனவற்றை பற்றியும் நன்கு அறிய முடிகின்றது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.